இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருத்தணி அருகே விடிய விடிய மண் திருட்டில் ஈடுபட்டு வரும் கும்பல். சிசிடிவி காட்சிகளோடு பொதுமக்கள் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள். லால்குடி அருகே தேனீக்கள் கொட்டியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டிகள். சிகிச்சையின் போது பறந்த தேனீக்கள், நோயாளிகள் அலறியடித்து ஓட்டம். உதகையில் முதலமைச்சர் வருகை ஒட்டி அவசரமாக திறக்கப்பட்ட பொது கழிப்பிடங்கள். மறுநாளை மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதி. மயிலாடுதுறையில் ஜிபே உள்ளிட்ட பண பரிவர்த்தனையால் ரயில் டிக்கெட் எடுக்க முடியாமல் தவிக்கும் பாமர மக்கள். பயணச்சீட்டுகள் பெற எளிய முறையை கொண்டுவர பொதுமக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பிரதான கால்வாய்களை சீரமைக்க விவசாயிகள் கோரிக்கை. விவசாயிகள் பெயரில் மண் திருடப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்தில் இருந்து மண் திருடும் கும்பல் குறித்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகில் கனகமாச்சத்திரம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தனியார் ஹோட்டல் மற்றும் பெட்ரோல் பங்க் உள்ள பகுதியில் நெடுஞ்சாலை விரிவாக்க பணியை பயன்படுத்தி கொண்டு எந்த அனுமதியுமின்றி 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி இரவு மற்றும் பகல் வேளைகளில் மண் திருட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுவரை 100 ரோடுக்கும் அதிகமாக மண் திருடப்பட்டிருக்கும் நிலையில் இதுகுறித்து வருவாய்த்துறைக்கும் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்பொழுது ஜேசிபி இயந்திரம் மூலம் மண்ணை திருடர்கள் அள்ளிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பாகியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடி நடவடிக்கை எடுக்க திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த மூதாட்டிகளை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூகூர் பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவர் தோட்டத்தில் 7 மூதாட்டிகளோடு கத்திரிக்காய் செடியின் களைகளை பிடுங்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அச்சமயம் தோட்டத்தின் மண்ணுக்குள் இருந்த தேனீக்கள் கூட்டம் பறந்து வந்து 8 பேரையும் துரத்தி தாக்கியுள்ளது. இதனால் அனைவரும் படுகாயமடைந்து வலியால் துடித்ததோடு சிலர் மயக்கமடைந்தனர். சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் மீட்டு சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் லால்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது பாதிக்கப்பட்ட மூதாட்டிகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க முயன்றபோது நோயாளியின் புடவை இருந்த தேனீக்கள் பறந்ததால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகளும் பொதுமக்களும் பதறி எடுத்து ஓடியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் தேனீக்களை அப்புறப்படுத்தியதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். உதகையில் முதல்வர் வருகை ஒட்டி அவசரமாக திறக்கப்பட்ட பொது கழிப்பிடங்கள் மறுநாளை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அவதிக்குள்ளாகினர். சுற்றுலா நகரமான உதகையில் தற்போது கோடை விழா நடைபெற்று வரும் நிலையில் அதனை காண்பதற்காக பல்வேறு மாநிலங்கள் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். கடந்த ஓராண்டாக மக்கள் அதிகமாக கூடும் இடங்களான உதகை அரசு தாவரவியல் பூங்கா, வர்த்தக சாலையான கமர்ஷியல் சாலை, ஏடிசி பேருந்து நிறுத்தம், மத்திய பேருந்து நிலையம், படகு இல்லம், பிங்கர் போஸ்ட் உள்ளிட்ட பகுதியில் தலா 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 70 புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டு வந்தன. இந்நிலையில் தமிழக முதல்வர் வருகையை முன்னிட்டு பணிகள் நிறைவடையா கழிப்பிடங்களை நகராட்சி அதிகாரிகள் அவசரமாக திறந்து வைத்ததாக தெரிகிறது. முதலமைச்சர் கிளம்பிய பின் மறுநாளை மூடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே இருந்த பழைய பொது கழிப்பிடங்களும் இடிக்கப்பட்ட நிலையில் உதகைக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி உள்ளனர்.
கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் எதற்காக அவசரமாக கழிப்பிடங்களை திறந்து வைக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் விரைந்து கட்டுமான பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் ஜிபே உள்ளிட்ட செயலிகள் மூலமாக மட்டுமே டிக்கெட் வழங்கப்படுவதால் பாமர மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். சென்னையிலிருந்து கடலூர் சிதம்பரம் வழியாக திருச்சி மதுரை செல்லும் வழித்தடத்தில் முக்கிய சந்திப்பாக இருப்பதால் மயிலாடுதுறை ரயில் நிலையத்திற்கு நாள்தோறும் 30க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்கள் இவ்வழித்தடத்தில் வந்து செல்கின்றன. இதேபோல் இந்த ரயில்களில் பயணம் செய்வதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் மயிலாடுதுறை ரயில்வே நிலையத்திற்கு வருகை தருகின்றனர். சராசரியாக தினமும் 7 லட்சம் ரூபாய் அளவிற்கு முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகள் இங்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக ரயில்வே டிக்கெட் கவுண்டர்களில் ஜிபே, போன்பே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை மூலமாக மட்டுமே டிக்கெட்டுகள் வழங்கப்படுகின்றன. சில்லறை கொடுத்து டிக்கெட் எடுக்க வேண்டுமென்றால் தனியாக வைக்கப்பட்டுள்ள இயந்திரங்களில் பணம் செலுத்த வேண்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பயணிகள் யூடிஎஸ் எனப்படும் ரயில்வே டிக்கெட் எடுக்கும் மொபைல் செயலியை பயன்படுத்தும்படி ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை விவசாயம் நிறைந்த பகுதி என்பதால் ஜிபே உள்ளிட்ட பண பரிவர்த்தனை செயலிகள் மூலம் பயணச்சீட்டு எடுக்க முடியாமல் மக்கள் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். தினமும் காலை வேளையில் ஒரே நேரத்தில் 6 மணி முதல் 8 மணிக்குள் 4 ரயில்கள் உள்ள நிலையில் டிக்கெட் எடுக்க பயணிகள் கூட்டம் அலைமோதுவதால் ஆன்லைன் டிக்கெட் எடுக்க தெரியாத பயணிகள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே விவசாய மக்களின் இன்னல்களை ரயில்வே நிர்வாகத்தினர் கருத்தில் கொண்டு பயணச்சீட்டுகளை அனைவரும் எளிதாக பெறும் வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயிகள் பெயரில் மண் விற்பனையாளர்கள் பல குளங்களில் அதிக ஆழத்தில் மண் எடுத்து வருவதால் கால்நடைகள் பலியாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தங்கள் பகுதி குறைகள் குறித்து ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். அப்போது கன்னி சாகுபடி வரும் மாதத்தில் தொடங்க இருப்பதால் அணைகளில் உடனடியாக தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதான கால்வாய்களான பத்மநாபபுரம், புத்தனார் சானல், நாஞ்சில் நாடு, புத்தனார் சானல், அனந்தனார் சானல், தோவாளை கால்வாய் மற்றும் சிட்டார் பட்டணம் கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வாரி கடைமடைக்கு தண்ணீர் தருவதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான குளங்களில் வண்டல் மண் எடுக்க அரசு அனுமதி வழங்கியுள்ள நிலையில் விவசாயிகள் இல்லாத நபர்கள் விதிமுறைகளை மீறி அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்திற்கு வெட்டி மண் எடுத்து வருவதாகவும் இதனால் ஆங்காங்கே குழிகள் ஏற்பட்டு கால்நடைகள் மூழ்கி இறக்கும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். கால்வாய்கள் அதே போல் நம்முடைய கிளை கால்வாய்கள், பட்டண கால்வாய், அனந்தனார் கால்வாய், நாஞ்சிநாடு புத்தனார் கால்வாய் போன்ற கால்வாய்களை தூர்வாரி நடவடிக்கை மேற்கொள்ளும். கிளை கால்வாயை தூர்வாரணும், கடைமடை தண்ணி போவதை உறுதிப்படுத்தணும். இதன் மூலமாக தான் விவசாயத்தை அபிவிருத்தி செய்ய முடியும். நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் சொல்லக்கூடிய முறையில் இன்னை மாவட்ட ஆட்சியரிடம் மனு என்பது கொடுத்திருக்கிறோம். போஸ்டர் சேட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பிரதான சாலை மற்றும் பொதுக்குளத்தின் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி அதிகாரிகளை விவசாயிகள் முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கண்ணமநாயக்கன் ஊராட்சியில் உள்ள பிரதான சாலை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் நியாய விலை கடைக்கும் விவசாயிகள் விளைபொருட்கள் கொண்டு செல்வதற்கு இடர்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கணவநாயக்கனூர் ஊராட்சியில் 6 ஏக்கர் பரப்பளவில் குளம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது குறித்து ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் உறுதி செய்தும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை மனுக்கள் வழங்கியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஆதி திராவிடர் பழங்குடியின நல அலுவலர் புஷ்பலதா தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தியில் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இனியும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக விவசாயிகள் அப்போது எச்சரித்தனர். நியாய விலைக்கடை அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. அதுக்கு அரிசி பருப்பு எல்லாம் பெரிய வண்டியில தான் வருது. அந்த வண்டி திரும்புறதுக்கு அங்க ரொம்ப சிரமப்பட்டு மக்கள் ரொம்ப பொருள் எல்லாம் வர்றதுக்கு அவங்க டிரைவர்களோட ரொம்ப சங்கடப்படுறாங்க. விவசாயி 200 ஏக்கருக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு வாழ்வாதாரம்
ரொம்ப பாதிக்கும். அந்த தடை ஒண்ணுதான் இருக்குது, வேற மாற்று வழியே கிடையாது. அதனால அந்த தடை ஏதோ ஒரு இட வசதி கம்மியா இருக்கிறதுனால அந்த இடத்த ஒருத்தர் விற்கவோ வாங்கவோ யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அதனால பெரிய பொருளாதாரத்தில் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். எங்களுக்கு வர வேண்டிய நியாயமான அந்த 16 அடி தடை அதிகாரி இடத்துல இருக்கிற இடத்த எங்களுக்கு எடுத்து கொடுத்தா போதும். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கழிப்பறை வசதி இல்லாததால் திறந்த வெளியை பொதுமக்கள் பயன்படுத்தும் அவலம் நீடித்து வருகிறது. திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லா நிலையை ஊக்குவிப்பதன் மூலம் துப்புரவு என்பது ஒரு முறை சாதனை அல்ல, மாறாக அது ஆரோக்கியமான கண்ணியமான இந்தியாவை உருவாக்குவதற்கான தொடர்ச்சியான பயணம் என்பதை அரசு முன்னெடுத்து வருகின்றது. இதன் முயற்சியாக தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் மத்திய மாநில அரசுகள் வீடுகள் தோறும் கழிப்பறைகள் கட்ட தலா ரூபாய் 15,000 நிதி ஒதுக்கியது. இதன் காரணமாக பெரும்பாலான கிராமங்களில் கழிப்பறை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் இத்திட்டம் மக்களை முழுமையாக சென்றடையா கிராமங்களும் தமிழகத்தில் உள்ளதென்றால் வளர்ச்சியை நோக்கி செல்கிறோமா, விடியல் இல்லாமலே வாழ்ந்து வருகிறோமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கதன் நரசிங்கபுரம் வடக்கு தெரு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் ஊராட்சியின் சார்பில் முறையாக குப்பை தொட்டி இல்லாததால் வடக்கு தெரு பகுதிக்கு செல்லும் பாதை முழுவதும் குப்பைகளால் நிறைந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. இப்பகுதியில் கழிப்பிட வசதிகள் இல்லாததால் பரிதாபத்திற்குரிய மக்கள் நாற்றமடிக்கும் குப்பைகளின் வழியாக மூக்கை பிடித்து நடந்து சென்று பொதுவெளியில் மலம் கழித்து வருகின்றனர். இந்நிலை குறித்து நரசிங்கபுரம் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். கொடைக்கானலில் கோடை விழாவின் போது மண்ணில் மலர்கள் வண்ணங்களை விரித்த நிலையில் விண்ணில் பறந்த காத்தாடிகள் பல ஜாலங்களை காட்டி சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுத்தன. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் வான் உயர்ந்த மலைகளையும் பறந்து விரிந்திருக்கும் பசுமை காடுகளையும் இதமான கால சூழலையும் ரசிப்பதற்கு தமிழகம், கேரளம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற பல்வேறு வெளிமாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இவர்களை கவரும் விதமாக பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழா 24ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பாக மேல்மலை கிராமத்தில் அமைந்துள்ள மன்னவனூர் ஏரி பகுதியில் நடத்தப்பட்ட காத்தாடி விடும் விழா கண்களை கவரும் விதத்தில் நடைபெற்றது. விழாவின் நமது தேசிய கொடி, கார்ட்டூன் பொம்மைகள், சீன பாம்பு, வண்ண மீன் வடிவில் வடிவமைக்கப்பட்ட காத்தாடிகளை சுற்றுலா பயணிகள் பறக்கவிட்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பசுமையான புல்வெளிகளில் பல வண்ணங்களில் பறந்த காத்தாடிகளை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்ததோடு இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் பொதுமக்கள் தங்கள் சொந்த செலவில் சாலைகளின் CCTV கேமராக்களை பொருத்தி அதனை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பாதுகாப்பு என்பது காவல்துறைக்கு மட்டுமல்ல, பொதுமக்களுக்கும் அதில் பங்குண்டு என்பதை உணர்த்தும் விதமாக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் பொறுப்பான சிறப்பிற்குரிய செயலை செய்து பாராட்டு பெற்றுள்ளனர். மாவட்டத்தில் உள்ள பல இடங்களில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக காவல்துறை சார்பில் ஏராளமான CCTV கேமராக்களை பொருத்தி கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் சங்ககிரி நகராட்சிக்குட்பட்ட VN பாளையம் பகுதியில் உள்ள மக்கள் ஒன்றிணைந்து சுமார் 1,50,000 ரூபாய் நிதி திரட்டி 10க்கும் மேற்பட்ட இடங்களில் CCTV கேமராக்கள் பொருத்தி அதனை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி, மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சிந்து, வட்டாட்சியர் வாசுகி ஆகியோர் பொதுமக்களின் செயலுக்கு பாராட்டுகள் தெரிவித்ததோடு 10, 11, 12 வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். உதகையில் 8ஆம் நாளாக அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் 127வது மலர் கண்காட்சியை இதுவரை 1,42,000 பேர் கண்டு ரசித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைகளின் இளவரசி அழைக்கப்படும் நீலகிரியில் தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 15ஆம் தேதி துவங்கிய மலர் கண்காட்சி 8 நாள்கள் நடைபெற்று வரும் நிலையில் பூங்கா முழுவதும் 270க்கும் மேற்பட்ட ரகங்களில் சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் ரசித்து வருகின்றனர். இந்நிலையில் 8ஆம் நாளில் மட்டும் 6,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் கடந்த 8 நாள்கள் மட்டும் சுமார் 1,42,000 பேர் மலர் கண்காட்சியை கண்டுகளித்துள்ளதாக தோட்டக்கலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போஸ்டர்ஸ் என்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். ஓமலூர் அருகே குண்டும் குழியுமாக உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டியில் மேம்பாலம் ஓராண்டுக்கு முன் கட்டப்பட்டது. இதற்காக சிதைக்கப்பட்ட இருபக்க சர்வீஸ் சாலைகளும் குண்டும் குழியுமாக மாறி அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகின்றன. கடந்த ஒரு வாரமாக பெய்த மழைக்கு தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்து மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்ததோடு சாலையை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் ராமநாதபுரம் ஊராட்சியில் தார் கலவை ஆலை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் ஊராட்சியில் வயல்களுக்கு மத்தியில் தார் கலவை ஆலை அமைப்பதற்கு தஞ்சை தாலுகா அலுவலகம் அனுமதி வழங்கியது. இந்நிலையில் ஆலை அமைக்கப்பட்டால் அதிலிருந்து வெளியேறும் நச்சு புகை சுற்றுவட்டார கிராமங்களின் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் நிலை ஏற்படும் என்றும், இதனைத் தொடர்ந்து ஆலை அமைப்பதற்கு கொடுத்த அனுமதியை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்றும் தஞ்சை தாலுகா அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் ஏற்கனவே இயங்கி வரும் தார் கலவை ஆலைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிவகாசியில் செய்தியாளரை சந்தித்த அக்கூட்டமைப்பின் துணைச் செயலாளர் ஜெய்சங்கர், தொழில்துறையின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக உள்ள சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக மின்கட்டண உயர்வால் பின்னடைவை சந்தித்து உள்ளதாகவும், மின்கட்டண உயர்விலிருந்து விலக்களித்து சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். தொழில் நிறுவனங்களும் அவங்களுடைய சொந்த அலுவலகத்தில் அந்த மேலே மேற்கூரையில் பண்ணுற அந்த சோலார் தகடுகள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நிலையங்களை உருவாக்கினால் கூட அதற்கு நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை முழுமையாக கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதை முழுமையாக ரத்து செய்யணும்னு சொல்கிறதும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. திருப்பத்தூரில் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை சார்பாக தென்மேற்கு பருவமழை பேரிடர் கால பாதுகாப்பு குறித்த போலி ஒத்திகை பயிற்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு காவலர்கள் பங்கேற்று அரசு அலுவலர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அப்போது தீ விபத்து மட்டுமல்லாது நீர்நிலைகளில் பொதுமக்கள் சிக்கிக்கொள்ளும் போது அவர்களை பாதுகாப்பது, அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏற்படும் விபத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பது குறித்தும் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் திரௌபதி அம்மன் தூக்கு தேர் திருவிழாவில் விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி சக்கரமின்றி அலங்கரிக்கப்பட்ட 65 அடி உயர தேரில் அம்மன் எழுந்தருள அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் தேரை தோளில் தூக்கியபடி வீதி வீதியாக வந்தனர். விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரில் வீற்றிருந்த அம்மனுக்கு அர்ச்சனைகள் செய்து சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் வள்ளுவூர் வீரட்டாஸ்வர ஆலய மண்டலாபிஷேக பூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. கும்பாபிஷேகம் கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக 48 நாட்கள் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மண்டலாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றதை ஒட்டி யாகசாலை அமைக்கப்பட்டு நவகிரக சாந்தி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்கள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு மகா அபிஷேகம் நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் எளிதாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்க முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இம்மருத்துவமனைக்கு தமிழக அரசின் சார்பில் ரூபாய் 1.5 கோடி செலவில் புதிதாக ஸ்கேன் இயந்திரங்கள் வரவழைக்கப்பட்டு பொருத்தும் பணிகள் நிறைவடைந்தன. இதையடுத்து கருவிகளை இயக்கி வைத்த கல்லூரி முதல்வர் அமுதா ராணி புதிதாக வாங்கப்பட்டுள்ள மோனோகிராஃபி கருவி மூலம் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் எளிதாக கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்க முடியும் என கூறினார். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்றது. சில்வர் ஜூபிலி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் நடத்தப்பட்ட PT சிதம்பர சூரிய நாராயணன் நினைவு சுழற்கோப்பைக்கான 64ஆம் ஆண்டு அகில இந்திய அளவிலான கூடைப்பந்தாட்ட போட்டிகள் 15ஆம் தேதி துவங்கி கடந்த 7 நாட்களாக நாக் அவுட் மற்றும் லீக் சுற்று முறையில் நடத்தப்பட்டன. லீக் சுற்று போட்டியில் முடிவடைந்த நிலையில் இறுதிப் போட்டியில் சென்னை இந்திய வங்கி அணிக்கும் சென்னை வருமான வரித்துறை அணிக்கும் நடைபெற்றது. இப்போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி 90க்கு 80 என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்று தொடர்ந்து 2வது ஆண்டாக சுழற்கோப்பையை தட்டிச் சென்றது. அந்த அணிக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாய் ரொக்கம் சுழற்கோப்பை வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக சிறந்த விளையாட்டு வீரராக தேர்வு செய்யப்பட்ட சென்னை இந்தியன் வங்கி அணி வீரர் முயன்பக் என்ற கூடைப்பந்தாட்ட வீரருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக அளிக்கப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. உயர்கல்வியில் சேர உள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் விதமாக ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றன. 100 நாள்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் கல்வியாளர் கலைமணி கருணாநிதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தமிழ்நாடு மற்றும் அகில இந்திய பொறியியல் கலந்தாய்வில் ரேங்க் முதல் கட் ஆஃப் வரை விரிவான விளக்கம் அளிக்க உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.